வணக்கம். ட்ரேடிங் மைண்ட்ஸ் பை அலேஸ் ப்ளூ. அலேஸ் ப்ளூவோட ட்ரேடிங் மைண்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இது ட்ரேடிங் மைண்ட்ஸோட ஃபஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடுக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மிஸ்டர் நாராயணன், ஃபவுண்டர் ஆஃப் சென்னை ட்ரேடிங் அகாடமி. ஆக்சுவலி இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் பிகினராக என்ட்ரி ஆகிற லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். இந்த போர்ட்ஃபோலியோ, இந்த டைவர்சிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது, அது எவ்வளவு மீன்ஸ் என்ன மாதிரி பில்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க நாராயணன் அவர்கள். ஆக்சுவலி நாராயணன் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் நியர்பை ஒரு 10,000+ மீன்ஸ் ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. வெல் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ரெயினி. ஸோ அவர் கூட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி இந்த செக்ஷனில் நம்ம பேச போகிற இந்த போர்ட்ஃபோலியோ மீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீபேலன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷனை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இந்த செக்ஷன் எண்டில் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த செக்ஷன் மூலியமாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்கன்னு. ஸோ நான் நாராயண் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் நாராயண் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ இந்த செக்ஷனில் ஃபஸ்ட் டைம் அலேஸ் ப்ளூ இந்த ஒரு நியூ இனிஷியேட்டிவ் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ட்ரேட் ஸ்கூலில் 2 பேரும் நம்ம நிறையா செக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ஆஃப்லைன் செக்ஷனாக இருக்குது. ஸோ அதோட நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணுன்றதுக்காக இன்னும் நம்மளுடைய யூசர்ஸ்க்கு, நம்மளுடைய ட்ரேடர்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மீன்ஸ் ஆன்லைன்லேயும் நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இனிஷியேட் எடுக்கப்பட்டது தான் இந்த ட்ரேடிங் மைண்ட்ஸ், இந்த ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதோட ஃபஸ்ட் எபிசோட். உங்களுக்கு நம்ம மறுபடியும் மீண்டும் ஒரு தடவை நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் நாராயண் சார். உங்களுடைய ஜேர்னி எப்படி, நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் 10,000+ பீப்புளுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்களேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் அலேஸ் ப்ளூவோட ட்ரேட் ஸ்கூலில் நான் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஒரு ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷனில் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறேன். ட்ரேட் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் நியூவாக எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருமே ஆன்லைன் வெபினார், ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணும்போது, ஆனால் நேரடியாக ஒரு ஆஃப்லைன் செஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதில் நிறைய ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா, எங்களால் நேரில் வர முடியல. ஒரு சிலர் நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்டிருந்தாங்க, நேரில் என்னால் வர முடியல, ஆன்லைனில் ஏதாவது இந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வீடியோஸ் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ட்ரேட் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதும் சொன்னேன், இது ஒரு நியூ இனிஷியேட்டிவ் அலேஸ் ப்ளூவோடது, நிறைய ரெஸ்பான்ஸ் இன்வெஸ்டர்ஸ் சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஆன்லைனில் இல்லை எங்கேருந்து வேணாலும் அவங்க ஆன்லைனில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக ட்ரேடிங் மைண்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ட்ரேட் ஸ்கூல் போல். இதுவும் ஒரு பெரிய நியூ ஹை போகணும், ஒரு சக்ஸஸ் ட்ரேட் ஸ்கூல் அளவுக்கு இதுவும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது அலேஸ் ப்ளூக்கு நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். ஸோ இன்றைக்கி இந்த செஷன் மேபி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோடு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். லாஸ்ட் வீக் என்கிட்ட ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தார், இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லை ட்ரேடிங்கை விட இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமாக லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் என்கிட்ட. பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் இதெல்லாம் தாண்டி ஒரு கன்சிஸ்டன்சி, ரெகுலரான ஒரு சக்ஸஸ் வந்து நம்மளால் மார்க்கெட்டில் பண்ண முடியும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும். ஸோ இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் நல்லா தெரிஞ்ச இன்வெஸ்டர்ஸ். இப்போ அவங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் தேவையா இல்லையான்றது அவங்க சூஸ் பண்ணணும், அது அவங்களோட சாய்ஸ். அதாவது இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டைவர்சிஃபிகேஷன் தேவையப்படாது. ஆனால் மார்க்கெட் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கிராஷ் ஆகும்போது இல்லை ஃபால் ஆகும்போது இந்த டைவர்சிஃபிகேஷன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டோட டேட்டாவும் சரி, எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற டேட்டாவும் பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவில் எஸ்ஐபி வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது நிறைய பேர் வந்து குறைஞ்சிடுது, எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க.
அதே மாதிரி வச்சிருக்கிற ஹோல்டிங்ஸை செல் பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே லாஸ் அதிகமாகிடுமோ, இல்லை ப்ராஃபிட் வந்து லாஸாக மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு கிராஷ் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனிக் கிரியேட் ஆகும்போது கொஞ்சம் தொடர்ந்து அடுத்தடுத்த ஃபால் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிற போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை கம்ப்ளீட்டாக செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா, ஏன் இந்த பயம் வருது? ஸோ ஒரு சரியான போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். மார்க்கெட் ஃபால் ஆகும்போது எப்படி நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட என்னோடய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, அதே போல் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட என்னோடய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் லாஸ் வந்து குறைவாக இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். அருமையாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம எதை பேலன்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம ரெடி ஆகி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 பீப்புளுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேரோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்த்ததில் இவங்க இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனை பற்றி என்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க? அதில் நீங்கள் அதிகமான நீங்கள் ரிசீவ் பண்ண அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோட்ஸ் என்னவா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப நல்ல கேள்வி ஒன்று. என்னென்னா, எனக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ்லேருந்து எனக்கு மொபைலில் இருந்தோ இல்லை வாட்ஸ்அப் மூலிமாவோ எப்போ எனக்கு அதிகமான மெசேஜஸ் இல்லை கால்ஸ் வரும் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, இல்லை ஃபால் ஆகும்போது, இல்லை போர்ட்ஃபோலியோ வந்து லாஸில் டர்ன் ஆகும்போது, இல்லைனா அவங்க வச்சுருக்கிற ஸ்டாக் அதிகமாக இறங்கிடுச்சு, பர்டிகுலராக ஒரு நாள் ஏதோ ஒரு நியூஸ்னால் இறங்கியிருக்குன்னா அந்த டைமில் கால் பண்ணுவாங்க. ஆனால் அதே மார்க்கெட் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பேனிக் இருக்காது. அதனால் நமக்கு வந்து இதுக்கான சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவைப்படாது. ஸோ அப்போ என்னென்னா, அவங்க என்கிட்ட வரும்போது கேட்குற ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, சார் இந்த மாதிரி லாஸில் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு லாஸ் வந்து ஒரு பயம் வருது அப்படின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு அந்த பயம் வரும். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது என்ன? ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டர் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். முதல் விஷயம், உங்களோட டைம் டூரேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்? ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 1 to 3 இயர்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 5 இயர்ஸ் வரைக்கும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும். ஏன்னா கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லலாம். அதாவது அடுத்த 5 வருஷத்துக்கு என்னோடய பையனுக்கான எஜுகேஷனுக்கு எனக்கு இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு 10 இயர்ஸில் என்னோடய பெண்ணுக்கான ஒரு மேரேஜுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னென்னா, இந்த கோல் பேஸ்டு டைம் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல தான் அன்சர்டனிட்டி ஒரு சிச்சுவேஷனில் ஃபால் வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அப்போ நீங்கள் லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஷார்ட் டேர்மில் வர ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லை மார்க்கெட் ஃபாலை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் தேவை. எப்போ நமக்கு பயம் வராது அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து இப்போ நிஃப்டி வந்து அரௌண்ட் பீக்லேருந்து ரெக்கார்ட் ஹைலேருந்து ஒரு நியர்லி ஒரு 10 to 12% இறங்கியிருக்கு. ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ 10 to 12% இல்லை அதை விட குறைவாக இறங்கியிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் அப்படின்னா ரொம்ப செலக்டிவான ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஆஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை நம்ம பண்ணாலும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டராக ஒரு செலக்டிவான ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணாலும், பட் மார்க்கெட் ஃபால் ஒரு பெரிய கண்டினியூஸாக நடக்கும்போது எல்லா ஸ்டாக்குமே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் கூட நான் ஏன் சாய்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தேவையில்லைன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சாய்ஸாக வச்சுக்கலாம். இன்கேஸ் அது அன்சர்டனிட்டி எங்கேயாவது வரும்பொழுது அவங்க அந்த டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகிக்கலாம். ஆனால் பிகினரை பொறுத்த வரைக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோவை பிகினிங்லேருந்தே நீங்கள் 0லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த டைவர்சிஃபிகேஷன்னா என்ன? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கில்ஸ், டயட், லைஃப் ஸ்டைல் இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன்.
ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன். ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரே அசட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ரிஸ்க் அதிகமாகும். அந்த அசட் இறங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு லாஸ் வரும். ஸோ அப்போ என்னென்னா அதை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது லாஸை குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில் என்ன நெகட்டிவ், ஒரு கண்டினியூஸ் மார்க்கெட் ரேலியில் நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்காது. ஒரு லிமிட்டட் இல்லை ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் அசட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட கம்ப்ளீட் என்டையர் போர்ட்ஃபோலியோவில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த பர்டிகுலர் அசட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகுதோ அது நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஆவரேஜ் பண்ணுமே ஒழிய கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோவும் அந்த ரிட்டர்ன் கொடுக்குமான்றது ஒரு கொஷின் மார்க். ஆனால் இந்த நம்ம மைண்டில் பிகினராக வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது மார்க்கெட் ஃபாலில் நம்ம போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். சூப்பர் நாராயண் சார், அருமையாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இந்த நீங்கள் சொன்ன பதில் வச்சு எனக்கு ஒரு கேள்வி. இப்போ இந்த டைவர்சிஃபிகேஷனில் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கணும்னு சொல்லுவீங்களா, இல்லைனா ப்ராப்பரான ஸ்டாக்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லுவீங்களா? என்ன மாதிரியான இந்த டைவர்சிஃபிகேஷனை நாங்கள் ஸ்பில்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு இன்வெஸ்டர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோவை எனக்கு ஷேர் பண்ணார். 350 கம்பெனி வச்சுருக்கார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஸ்டாக்ஸ் அதிகமாக வைக்கிறதுனால என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் டைவர்சிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றது மீனிங் இல்லை. மல்டிபிள் அசட்ஸ் இருக்கணும். கார்லேஷன் ஒன்று இருக்குது. அதாவது +1 0 -1. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட் இறங்கும்போது உங்களோட எல்லா அசட்டுமே இறங்குச்சுன்னா நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட் காரலேஷன் இருக்கிற அசட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபாலில் வந்து நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஈக்விட்டி க்ரோத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். க்ரோத் அப்படின்னா என்னென்னா, ஒரு கன்சிஸ்டன்சி லாங் டேர்மில். இப்போ பாஸ்ட் ஒரு 20 to 30 இயர்ஸ் நம்ம இந்தியாவோட எக்கனாமி ரெக்கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்ம ரீசெண்டாக சொல்கிற ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். 2008 வந்து கடந்த 30 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கிராஷ் வந்தது. கிட்டத்தட்ட நம்ம பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா மோர் தென் 60% கிட்ட ஃபால் ஆச்சு. அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்டரோட ஸ்டாக்கு, ஏன்னா நான் அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் இருந்திருக்கேன். அந்த 2008 வந்து 100 ரூபாயில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 100 ரூபாயில் இருக்கிற ஒரு ஸ்டாக் 5 ரூபா 10 ரூபாக்கெலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து ஒரு பிகினராக நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டைவர்சிஃபிகேஷன் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டரோட கம்பேர் பண்ணணும் இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்டாக்ஸை வந்து டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ரொம்ப செலக்டிவாக ஒரு 10 to 15 ஸ்டாக்ஸு, ரொம்ப குவாலிட்டியான கம்பெனிஸு, லிமிட்டட் குவான்டிட்டிஸு, அந்த மாதிரி ஆட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஒரு ட்ரூ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்னா, ஈக்விட்டி, கோல்டு, பாண்ட்ஸு, ரியல் எஸ்டேட், கேஷும் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில் ஒரு ஒன் ஆஃப் த அசட்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ என்னென்னா, இது எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் நான் ஏன் க்ரோத் அப்படின்னு சொல்கிறேன்னா, லாங் டேர்முக்கு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் பாஸ்ட் ரெக்கார்ட். 2008 கோவிட் பேண்டமிக்கும் அதான சொல்லுது. ஏன்னா 2008 வந்து 60% இறங்கின மார்க்கெட் அடுத்த ஒரு 18 monthஸில் பார்த்திங்கன்னா பழைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சு. 2020 கோவிட் பேண்டமிக் நம்ம எல்லாருமே பார்த்தோம். கிட்டத்தட்ட 35% அப்ராக்சிமேட்டாக வந்து நிஃப்டி ஃபால் ஆச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10 monthஸில் மார்க்கெட் மறுபடியும் பழைய இடத்துக்கு பவுன்ஸ் பேக் ஆச்சு. ஸோ ஃபால்ன்றது நம்ம பாஸ்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெம்பரவரி சுச்சுவேஷன். இன்னும் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா மேக்ஸிமம் ஒரு 2 years தான் அது ரெக்கவரி ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய கரெக்ஷனில் ஃபால் வந்து நீங்கள் செலக்டிவாக ஸ்டாக்ஸ் வச்சாலும் நமக்கு வந்து லாஸ் வரும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர் அப்படின்னா செலக்டிவான ஸ்டாக்ஸ் வைக்கும்போது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட ரிட்டர்ன், மேபி அது லாஸாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். மேபி இப்போது ப்ராஃபிட் வரும்போது பெஞ்ச்மார்க்கை விட பெட்டரான ப்ராஃபிட்டாக இருக்கும். லாஸ் வரும்போது பெஞ்ச்மார்க்கை விட குறைவான லாஸாக இருக்கும்.
ஸோ அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் இல்லை, போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இல்லைனாலும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருக்கும். பட் இப்போ பிகினராக வரும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு 50 கம்பெனிஸ் 100 கம்பெனிஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதை விட நீங்கள் வந்து அசட்ஸை வந்து மல்டிபிள் அசட்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் இறங்குச்சு கோவிட் பேண்டமிக்கில் 30-35% ஈக்விட்டி மார்க்கெட் ஃபால் ஆச்சு, கோல்டு 20% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போ நான் கோல்டும் ஈக்விட்டியும் வச்சுருக்கேன் அப்படின்னா என்னால் வந்து ஐ கேன் மேனேஜ் இட் பெட்டராக. நிஃப்டி ஃபாலை விட என்னோடய போர்ட்ஃபோலியோட ஃபால் குறைவாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் இல்லை மேஜர் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் இண்டெக்ஸ் ஃபாலோவராக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து இன்கேஸ் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஃபால் ஆகும்போது அந்த ஸ்டாக் ஃபால் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னென்னா இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம். 2025 வந்து 21க்கு அப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் ரேலி. 24-25லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ பிகினர் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ ஸ்மால் கேப் மிட் கேப் தான் மேஜர் போர்ஷன் அலோகேட் ஆகிருந்தது. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 2025 நிஃப்டியோட ரிட்டர்ன் 8-10%. ஏஷியாவில் வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மிங் மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் 2025. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து நம்ம மார்க்கெட்டோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் இதில் நிஃப்டி வந்து 8-10% பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான். ஆனால் இதில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்களாம் மோர் தென் 10% கிட்ட லாஸில் இருந்தாங்க. ஸோ அப்போது என்னென்னா ஒவ்வொரு இன்வெஸ்டாருக்கும் இண்டெக்ஸோட ரிட்டர்னை விட அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் ரொம்ப டிஃபர் ஆகுது, பெரிய கேப் இருக்குது. ஸோ அப்போ இந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும், இல்லை நான் வந்து காரலேட் பண்ணணும். இண்டெக்ஸ் வந்து 10%னா என்னோடது அட்லீஸ்ட் அபவ் 10% ரிட்டர்ன் இருக்கணும். இண்டெக்ஸ் 10% ஃபால் ஆகுதுன்னா இந்த அட்லீஸ்ட் ஒரு பிலோ 10%க்குள்ளே என்னோடய ஃபால் இருக்கும், என்னோடய போர்ட்ஃபோலியோ டோட்டல் ஓவரால் லாஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம அசட் அலோகேஷன் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் நாராயண் சார். இப்போ இந்த அலோகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி சார் நம்ம டிரைவ் பண்ணலாம்? இப்போ ஏஜை பேஸ் பண்ணியா, இல்லாட்டி என்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோட வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணுறதா? ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், நம்ம போர்ட்ஃபோலியோ எடுத்துடணும், அதை ஸ்டாக்ஸை பேஸ் பண்ண வேணாமல் அதுக்கு பதிலாக நம்ம அலோகேஷன் நம்ம ஸ்டாக்ஸை நம்ம அலோகேட் பண்ணி நம்ம வந்து மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்றத பேசுகிறோம். இதை நீங்கள் எதை பேஸ் பண்ணி நம்ம மீன்ஸ் அந்த அலோகேட் பண்ணோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. இப்போது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், அசட் அலோகேஷன், இந்த 2 விஷயம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா மார்க்கெட் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு இந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது செக்டார் ரிஸ்க்கு. ஸோ இப்போது எல்லா செக்டாரும் எல்லா டைம்லேயும் பர்ஃபார்ம் பண்ணாது. ஒரு சில டைமில் வந்து ஐடி செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் ஆயில் அண்ட் எனர்ஜி வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சரியாக பர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் டைம் பீரியட்லேயும் ஒவ்வொரு செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இந்த செக்டார் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த டைவர்சிஃபிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது லிக்விடிட்டி ரிஸ்க். இதுதான் ரொம்ப இருக்கிறதுலே ஒரு டேஞ்சரான ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பிகினர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேஜராக அவங்களோட அலோகேஷன் வந்து லார்ஜ் கேப்பை விட மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட அலோகேஷன் அதிகமாக இருக்குது. இப்போது லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்றது என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிட்டேன், அதை என்னால் செல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ டவுன் ஃப்ரீஸ் ஆகலாம், செல் பண்ண முடியாமல், அதாவது பையர் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி ஸ்மால் கேப் இல்லை இந்த லோ லெவல் கம்பெனிஸ் பார்க்கும்போது அந்த ரிஸ்க் வரும். அடுத்தது பிஹேவியரல் ரிஸ்க். அதாவது நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, சார் நான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போது என்கிட்ட நிறைய இன்வெஸ்டர்ஸ் கேட்குற கேள்வியுமே என்னென்னா, 6300 நிஃப்டி இறங்கி 2400 வரைக்கும் ஃபால் ஆச்சு 2008. அதே மாதிரி 12000க்கு மேலே இருந்த நிஃப்டி 7000 வரைக்கும் நியர்லி ஃபால் ஆச்சு கோவிட் பேண்டமிக் 2020. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கும்போது அதை வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணணும்.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோவை செல் பண்ணுறாங்க, எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ எங்கே நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல நம்ம அந்த பேனிக் இல்லை பயத்தினால மிஸ் பண்ணிடுறோம். ஸோ 2020 எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் அதை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 8 மாதம் 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பிஹேவியரல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க். என்னோட என்டையர் மணியை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரு சில பர்டிகுலர் கம்பெனிலேயோ நான் வந்து டெலிவிஷனில் வந்து அட்வைஸ் பார்த்தேன். அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஸ்டாக் சொன்னார், இந்த மாதிரி நல்லா போகும். இந்த மாதிரி எனக்கு எஸ்எம்எஸ் வந்தது, வாட்ஸ்அப் வந்தது. இந்த மாதிரி அதாவது அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதை பேஸ் பண்ணி நம்ம தவறான ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக நம்மளோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரே ஸ்டாக்லேயோ இல்லை ஒரு சில ஸ்டாக்ஸ்லையோ நம்ம பண்ணும்போது அது கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ அப்போ என்னென்னா மார்க்கெட் ரிஸ்க், செக்டார் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், பிஹேவியரல் ரிஸ்க், கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி சார்? இது நம்ம ஏஜ் வைஸ் இதை நம்ம ஃபாலோ பண்ணுற முடியுமா? இல்லை அப்படின்னா நம்மளுடைய எவ்வளோ நம்மகிட்ட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்குது, ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஒரு செக்டர் அலோகேஷன் நம்ம பார்க்கலாமா? எப்படி பார்க்கலான்னு சொல்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ரிஸ்க் இருக்குது. ஐ அக்ரி. ஏன்னா மார்க்கெட் அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனில் எப்படி இந்த செக்டர் அலோகேஷனை நான் டிரைவ் பண்ணலாம்? இதில் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கொஷின் வந்து ரொம்ப கண்டிப்பாக ஒரு பிகினர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா 20 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 30 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, 50 இயர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இப்போது 60 இயர்ஸ்க்கு மேலேயும் என்னோடய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கே எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக நல்ல பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அப்போ என்னென்னா இந்த 20 to 60 இயர்ஸில் எல்லா ஏஜ் பீப்புளுமே அவங்களோட ஏஜில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல் விஷயம் என்னென்னா ஏஜ் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, டைம் ரெண்டாவது மேஜர் கன்ஸ்ட்ரெயின். என்னென்னா நீங்கள் இந்த டைம்ன்றது என்னென்னா எவ்வளோ பீரியடுக்கு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீட்டைன் பண்ணணும். இல்லை ஒரு கோல், நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஒரு டார்கெட் பேஸ்டு, அதாவது நான் ஒரு 5 இயர்ஸ், எனக்கு ஒரு 10 இயர்ஸில் கண்டிப்பாக இந்த பணம் தேவைப்படும், இல்லை எனக்கு ஒரு 15 இயர்ஸில் இந்த பணம் தேவைப்படும். ஸோ அப்போ என்னென்னா இந்த டைம் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா செபி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு நியூ ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, லைஃப் சைக்கிள் ஸ்கீம். அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ரிட்டையர்மெண்ட் பாலிசி, சைல்ட் பிளான், இந்த மாதிரி கோல் பேஸ்டு ஸ்கீம்ஸை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு லைஃப் சைக்கிள் இந்த ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன இதில் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா 20 இயர்ஸில் வந்து நான் வந்து எனக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் என்னால் பண்ண முடியும். 40 இயர்ஸ் அப் டு 60 நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் 40 வருஷம் வரைக்கும் உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், உங்களோட சாய்ஸு. 30 இயர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 இயர்ஸ் பண்ணலாம். இப்போ நான் 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கலாம், மிட் லெவலில் ஒரு 30 இயர்ஸில் வந்து நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நான் என்னென்னா என்னோடய ரிஸ்க் வந்து நான் அதிகம். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் 20 இயர்ஸ் வரைக்கும் நான் என்னால் பண்ண முடியும்னும் போது லாங் டேர்ம் அப்படின்னு நீங்கள் மோர் தென் இப்போது ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து நம்ம ஆஸ் பர் ரெகுலேட்டர் நார்ம்ஸ் வந்து மோர் தென் இயர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். பட் நீங்கள் 10 இயர்ஸுக்கு அபோவ் அப்படின்றதையும் பிலோ 10 இயர்ஸ் அப்படின்றதையும் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மோர் தென் 10 இயர்ஸ்ன்னு போகும்போது நீங்கள் அதிகமான ரிஸ்க்கு கூட எடுக்கலாம். ஸ்மால் கேப் கம்பெனிஸு, மிட் கேப் கம்பெனிஸு, லார்ஜ் கேப் கம்பெனிஸு, பேஸ்ட் ஆன் யுவர் எவ்வளோ என்னால் ரிஸ்க் எடுக்க முடியுன்றதை பொறுத்து நீங்கள் வந்து அந்த மிட் அண்ட் ஸ்மாலில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க, ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு, 15 இயர்ஸ் ஆச்சு, ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகிடுச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அந்த டைமில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, அதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எனக்கு பெரிய டேமேஜ் கிடையாது. ஆனால் ஒரு கார்பஸில் ஒரு பெரிய வேல்யூக்கான போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் 50 வயசுலையோ இல்லை 60 வயசு கிட்ட வரும்பொழுது அப்போது ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷோ மார்க்கெட் ஃபாலோ வந்துச்சுன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகும். ஸோ அப்போது இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் 20 இயர்ஸ் அப்படின்னா உங்களோட ஈக்விட்டி அசட் அலோகேஷனை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா மிட் அண்ட் ஸ்மாலில் வந்து உங்களோட அலோகேஷன் அதிகமாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 40 இல்லை 50 30 20
ஓகே. இல்லை 40-30-30. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு செக்ரிகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். லார்ஜ் கேப்பில் வந்து 40% அலோகேஷன், 30% வந்து மிட் கேப், 30% ஸ்மால் கேப். அதே ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே வரீங்க அப்படின்னா 50-60% உங்களுக்கு லார்ஜ் கேப் இருக்கணும். ரிமைனிங் வந்து மிட் அண்ட் ஸ்மால் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ். அதே ஒரு 40+ இயர்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 60% கிட்ட உங்களோட அலோகேஷன் லார்ஜ் கேப்பில் இருக்கும். ஓகே. ஏன் அப்படின்னா, என்னோட ஏஜ் வந்து ஒவ்வொரு 10 இயர்ஸ் இல்லை ஒரு சர்டன் பீரியட் என்னோட ஏஜ் கிராஸ் ஆகும்போதுன்னா அந்த ரிஸ்க்கை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ என்னால் 20-30 வயசில் வந்து நான் அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியும். இல்லை என்னால் இன்னும் கொஞ்ச நாள் பெரிய கிராஷே வந்தாலும் என்னால் இன்னும் நிறைய நாள் வெயிட் பண்ண முடியும். பட் அதே ஒரு 50 இயர்ஸில் வரும்போது என்னோட கார்பஸும் வேல்யூ அதிகமாக இருக்கும். ரெண்டாவது என்னால் அதுக்கப்புறம் ரொம்ப நாளும் வெயிட் பண்ண முடியாது. அப்போ வந்து அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற டைமில் மார்க்கெட் ஃபால் இல்லை கரெக்ஷன் வரும்போது நம்ம மறுபடியும் அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அதனால தான் என்னென்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் என்ன ஏஜில் நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்கன்றது முதல் விஷயம். ரெண்டாவது டைம், எவ்வளோ டூரேஷனுக்கு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. இந்த 2 விஷயந்தான் ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் லாங் டேர்ம் டைவர்சிஃபை பண்ணலாமா இல்லை ஷார்ட் டேர்மில் டைவர்சிஃபை பண்ணலாமான்றதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இந்த ஷார்ட் டேர்ம்ன்றது வந்து நான் இங்கே எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸாவது நீங்கள் ஷார்ட் டேர்ம்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆஸ் பர் ரெகுலேட்டர் இப்போ நம்ம டேக்ஸ் கால்குலேஷன் பேசிஸில் பார்க்கும்போது பிலோ 1 இயர் ஷார்ட் டேர்ம் சொல்லுவோம், அபோவ் 1 இயர் லாங் டேர்ம்னு சொல்லுவோம். பட் இங்கே வந்து நீங்கள் ஷார்ட் டேர்ம்னு ஒரு 5 இயர்ஸ் வந்து மேனுவலாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அப்போ வந்து என்னென்னா 5 வருஷத்துக்குள்ளே ஒரு டார்கெட் வைக்கிறேன், எனக்கு ஒரு இன்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆகணும், நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான கோல் செட்டிங் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இல்லை ஒரு எவ்வளோ பீரியட் வைக்கிறீங்களோ அதுக்கான அது ரிலேட்டட் போர்ட்ஃபோலியோ தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரெண்டுமே ஒரே போர்ட்ஃபோலியோ நம்ம சூஸ் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் சொன்னதுலேருந்து நான் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க படிச்சுட்டு வெளியில் வராங்க, ஃபஸ்ட்டு ஜாப் போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஏஜ் 21 நியர்பை 21 to 23 இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிட்வீன் அந்த ஏஜ்லேயே அவங்க போர்ட்ஃபோலியோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அப் டு நீங்கள் சொன்ன மாதிரி 30, 40, 50 ஒவ்வொரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோட அந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அவங்களோட ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக சார், இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். இது யாருக்குன்னா அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டீங்க. நான் நடுவில் ஒரு விஷயம் சொன்னேன், செக்டார் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா எல்லா செக்டாரும் எல்லா டைம்லையும் பர்ஃபார்ம் பண்ணாது. அப்போ வந்து என்னென்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது ரீபேலன்ஸ் பண்ணணும். ஓகே. ரீபேலன்சிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் நம்ம ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டெப் எடுக்கிறோமோ அதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரீபேலன்சிங்லேயும் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 6 months ஒன்ஸ் வந்து ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் எ பிகினராக நம்ம அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆவது ரீபேலன்சிங் பண்ணணும். ரீபேலன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டைவர்சிஃபிகே பண்ணியிருக்கிற போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு தான் ஆகணும். ரீபேலன்சிங்னா என்ன? ஓகே. அதாவது உங்களோட டார்கெட் ஒரு செக்டாரோ இல்லை ஒரு அசட், நான் வந்து ஈக்விட்டி, கோல்டு, டெட் வச்சுருக்கேன், ரியல் எஸ்டேட் வச்சுருக்கேன், கேஷ் வச்சுருக்கேன், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் அசட்ஸில் நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது எல்லா டைம்லையும் எல்லா அசட்டும் பர்ஃபார்ம் பண்ணாது. எக்ஸாம்பிள் வந்து 2025 கோல்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன். இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே ஒரு வருஷத்தில் இவ்வளோ அதிகமாக ரிட்டர்ன் லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸில் இல்லை. ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ 2025 கோல்டு சில்வர் அலோகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட அலோகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், மேபி உங்களோட ஒவ்வொரு அசட்டோட ரிட்டர்ன் உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பெரிய அளவுக்கு நிறைய எதிர்பார்த்ததை விட பெட்டரான ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் உங்களோட அசட் அங்கே குறைச்சிட்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை வேறு அசட்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. இன்க்ரீஸ் பண்ணுற அசட் இல்லாமல் எதெல்லாம் அந்த நான் என்னோட செக்டாருக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து லைக் ப்ராஃபிட்லேருந்து என்னோட ஆவரேஜ்லேருந்து பிலோவாக இருக்கோ அதையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அடிஷ்னலாக நான் வந்து ஸ்டாக்ஸ் ஆட் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. பட் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓ சப்போஸ் வந்து நான் வந்து ஒரு 20% கோல்டு வச்சிருக்கேன், 2025 வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஒரு 5% இல்லை ஒரு 10% ரெடியூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 3% ஒவ்வொரு ரேலிலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அந்த அசட்டை குறைச்சிட்டே வரலாம். அதே மாதிரி அண்டர் பெர்ஃபார்ம் இல்லை மேபி வேற ஏதாவது செக்டாரோ இல்லை அசட்டோ மேபி உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம் டூரேஷனில். ஸோ அந்த ரீபேலன்சிங்கிறது எவ்ரி டைம்
அசட்ஸோட பிஹேவியர், சென்டிமெண்ட், பீப்புளோட சென்டிமெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இன்கேஸ் ஐடி வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ஐடி செக்டாரில் உங்களோட அலோகேஷன் ஆல்ரெடி கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து தான். உங்களோட நான் எவ்வளோ டூரேஷன் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன் போர்ட்ஃபோலியோவை, இப்போ எந்த அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதில் நம்ம ஓனாக டிசைட் பண்ணுற விஷயம் தான். பட் ரீபேலன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்கு. ஓகே, உண்மையிலேயும் அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன் நாராயண் சார். ஏன்னா போர்ட்ஃபோலியோ இந்த டைவர்சிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அதை நம்ம ரீபேலன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய அந்த வேல்யூவை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணிடுவோம், பட் அந்த ரீபேலன்ஸ் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இயர்லி ஒன்ஸ் பண்ணலைன்னா நம்ம எந்த செக்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அதை நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, எதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதை நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா இல்லாமல் போயிடுவோம். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த நம்ம ஒரு பீரியட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது அகெயின் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அந்த ரீபேலன்ஸ் ரீசெக் பண்ணுறது ரொம்ப அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். அருமையான ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். என்னன்னா நான் வந்து ஒரு 10 lakhsக்கு வந்து ஒரு ஐடி ஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 30% ட்ராப் ஆகிடுச்சு. 30% ட்ராப் ஆனால் நான் வச்சுருக்கிற 10 லட்ச ரூபா ஒரே இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரே செக்டாரில் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன்னா 30% இறங்கும், 3 லட்ச ரூபா எனக்கு லாஸ் வரும். கரெக்டுங்களா? 30% ஃபால் ஆச்சுன்னா எனக்கு 3 லட்ச ரூபா லாஸ் வரும். இப்போ நான் டைவர்சிஃபிகேஷன் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 30% வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸு, 20% மிட் கேப், 20% ஸ்மால் கேப், கோல்டு, சில்வர், டெட் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மல்டிபிள் அசட்ஸில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது அதில் வந்து நீங்கள் ஐடி செக்டார் ஒரு 20% தான் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களோட என்டையர் போர்ட்ஃபோலியோவில். அப்போது 30% நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு 3 லட்ச ரூபா லாஸ் வரும்போது இங்கே உங்களோட 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் 20%, தட் மீன்ஸ் என்னென்னா 2 லட்ச ரூபா தான் நீங்கள் ஐடி ஸ்டாக்ஸில் வச்சுருக்கீங்க. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு 30% கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட ரிஸ்க் வந்து குறையுது. ஸோ அப்போ என்னென்னா டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணும்போது அந்த இடத்துல ரிஸ்க்கை குறைக்கலாம். ஒரே அசட் இல்லை ஒரே இண்டஸ்ட்ரி ஒரே செக்டாரில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாகும். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா கம்பெனி ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நிறைய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசலாம். ஸோ பிகினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணும்போது இது நீங்கள் ஓனாகவே நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்பெனி ரிஸ்க்குன்றது என்னென்னா, நான் ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். மேஜராக என்னோடய போர்ட்ஃபோலியோட மேஜர் அலோகேஷன் ஒரு 10% அந்த கம்பெனியில் இருக்குன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து என்னோடய போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த கம்பெனியில் பெரிய நெகட்டிவ் நியூஸு, கம்பெனி பெரிய லாஸ் ஆகிடுச்சு இல்லை இறங்கிடுச்சு ஃபால் ஆகிடுச்சுன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அதோட டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கம்பெனி ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ரிஸ்க்கு. கண்ட்ரி ரிஸ்க்குன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா இந்தியாவில் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய க்ரைசிஸில் ரீசெண்டாக வந்தாங்க. அதேமாதிரி ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் செப்பரேட் எக்கனாமி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 2025 வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பெர்ஃபார்மிங் மார்க்கெட்டாக நம்ம மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுறது டிஃபர் ஆகும். இப்போது கண்ட்ரி ரிஸ்க்குன்றது என்னென்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன், நம்மளோட எக்கனாமியை பொறுத்து தான் நம்மளோட மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இந்த எக்கனாமி இன்ஃப்ளேஷனை பொறுத்து மார்க்கெட் பிஹேவ் பண்ணும். மார்க்கெட் பிஹேவ் பண்ணுறதை பொறுத்து ஏன் போர்ட்ஃபோலியோ பிஹேவ் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்ட்ரி ரிஸ்க்கை மட்டும் நான் மேனேஜ் பண்ணணும்னா அதாவது இந்தியாவை தவிர்த்து அதர் கண்ட்ரீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ரூபி வந்து 80 rupees ஒரு டாலருக்கு, 80 ரூபா ஒரு டாலருக்கு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 lakhக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒரு $1,250 ஒரு அப்ராக்சிமேட்டாக $1,250 வந்து ஒரு 1 லட்ச ரூபா. நான் அந்த $1,250 நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. நான் வந்து எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸ் இல்லை, நான் வந்து அதை முடிச்சுக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆனாலும் இன்றைக்கி இருக்கிற ருப்பியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 93 rupees இருக்குது. ஸோ அப்போது நான் 80 rupees இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. நான் அதை செல் பண்ணிவிட்டு இங்கே நான் ருப்பியாக மாற்றும்போது அதே $1,250 நான் இங்கே ருப்பிக்கு மாற்றும்போது எனக்கு ப்ராஃபிட் வரும்.
ஸோ ருப்பி வீக் ஆகிறது நீங்கள் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு அங்கே 10% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுங்களேன், ருப்பி வந்து ஃபால் ஆகிறது அங்கே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ இன்னும் அதிகமாகும். ஓகே. ஸோ ருப்பி ஸ்ட்ரென்த் ஆகும்போது நீங்கள் இந்தியாவை தவிர்த்து வெளியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட போர்ட்ஃபோலியோவோட அந்த ரிட்டர்ன் வந்து ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகும்போது அது பாதிக்கும். ஓகே. ஸோ இந்த விஷயத்தையும், அதாவது கரன்சி பேரோட இந்த இம்பேக்டும் நீங்கள் அதர் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வரும். இது எல்லாமே வந்து ரிஸ்க் அண்டர் கேட்டகரியில் வரும். ஆமாம். இப்போ அதனால தான் இந்த டைவர்சிஃபிகேஷன் வந்து இது ஒரு பெரிய ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்னென்னா ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிஸ்க் இருக்குது. ஓகே. இந்த 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 போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டே இந்த ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஆமாம். ஸோ இது இப்போ லாங் டேர்மாக ஒரு மீன்ஸ் நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன், நான் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ இந்த 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 டைவர்சிஃபிகேஷன் எப்படி சார் அவங்களுக்கு யூஸ் ஆகும்? நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அதாவது இந்த டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றத நல்லா டீட்டெயிலாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓவர் டைவர்சிஃபை பண்ணிடக்கூடாது. ஓ, ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 350 ஸ்டாக்கு 500 ஸ்டாக்கு அந்த மாதிரியும் போயிடக்கூடாது. ஓகே. ஸோ ஒரு லிமிட்டெட் ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸுக்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டூரேஷன், அவங்களோட ரிஸ்க் எவ்வளோ எடுப்பாங்க, அதை பொறுத்து தான் உங்களோட டைவர்சிஃபிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன மாதிரியான நான் எடுக்கலாம் சார்? எனக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இதுவே என்னோட என்ன சொல்கிறேன், என்னோட மீன்ஸ் கலீக் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்காங்க, இந்த இந்த செக்டார்ஸில் இந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு செக்டார்ஸ் வச்சுருக்காங்க, அதில் நான் லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் அட்வைஸ் ஒரு 3 years பிலோ வந்து நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஷார்ட் டூரேஷன். அதாவது ஷார்ட் டேர்ம்ன்றது வந்து நம்ம ஆஸ் பர் டேக்ஸ் கலெக்ஷன் விட்டுட்டு ஒரு ஷார்ட் டூரேஷன் அப்படின்னு ஒரு 3 years வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 yearsல வந்து நீங்கள் உங்களோட அலோகேஷன், அசட் அலோகேஷனில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து டெட்டில் வைக்கிறது நல்லது. ஷார்ட் டேர்ம் டெட் இருக்குது, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் இருக்குது, மீடியம் டேர்ம் இருக்குது. அப் டு மீடியம் டேர்ம் டெட் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ உங்களோட டெட் அலோகேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா இந்த 3 yearsக்குள்ளே மார்க்கெட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக கூட, எப்போ அதிகமாகவும் சொல்ல முடியாது, ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த 3 வருஷன்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட், ஈக்விட்டியை வந்து நம்ம எப்படி க்ரோத்துன்னு சொல்கிறோமோ அது மாதிரி டெட் வந்து ஒரு ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக ஹெட்ஜிங் சொல்லலாம். ஓகே. இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதும் சரி, இன்ஃப்ளேஷன் ஃபால் ஆகும்போதும் அதுக்கான ரியாக்ஷன் வந்து கோல்டில் இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன், ஈக்விட்டி மார்க்கெட் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும்போது கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. அதுதான் நம்ம 2020 கோவிட் பேண்டமிக்கில் பார்த்தோம், 2008 பார்த்தோம். மார்க்கெட் எப்போல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த 2026 நம்ம இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் வந்து நம்ம பார்க்குறது கோல்டு சில்வரும் இறங்குது, ஈக்விட்டி மார்க்கெட்டும் இறங்குது. பட் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியாது. பட் ஆனால் டைவர்சிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட், கோல்டு, ஈக்விட்டி மார்க்கெட்டில் நீங்கள் இன்னும் சப்டிவைட் பண்ணலாம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்து த்ரூ ஸ்டாக் மார்க்கெட் மூலயமாவும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமானது கேஷ் ரிசர்வும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைவர்சிஃபிகேஷனில். அட்லீஸ்ட்டு உங்களோட என்டையர் போர்ட்ஃபோலியோ வேலையில் ஒரு 10% இல்லை 5% ஆகுது நீங்கள் கேஷ் ரிசர்வ் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு 3 yearsல நம்ம வந்து அந்த டியூரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ லாங் டேர்ம்னா எவ்வளோ நம்ம இயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? நான் அது சொல்ல வரேன். இப்போது 3 years வந்து நம்ம பேசணும் இல்லைங்களா. இப்போ லாங் டேர்ம் அப்படின்னா அபவ் 3 yearsக்கு மேலே வந்து நம்ம லாங் டேர்ம்னு எடுத்துக்கலாம். அது வந்து 5 years இல்லை 10 years இல்லை 20 years அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி போகும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நீங்கள் எனக்கு வந்து ஒரு 50 years ஆகுதுன்னா அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளான ரிஸ்க் கம்மியாக தான் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் டைவர்சிஃபிகேஷனோட. ஸோ இங்கே ஏஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் இப்போ 50 yearsல வந்து நான் அடுத்த ஒரு 10 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன். 10 yearsம் லாங் டேர்ம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் அந்த 10 yearsல உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் வேணும்னு சொல்லி ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ 10 yearsன்னும் போது 20 yearsல வந்து ஒரு 20 year ஏஜ் ஒரு இன்வெஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப்பில் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க்கு கூட எடுக்கலாம். ஆனால் அதே ரிஸ்க்கை வந்து 50 yearsல இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அப்போ என்னென்னா உங்களோட ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும். ஸோ உங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே.
ஸோ அருமையாக சொன்னீங்க. என்னன்னா நம்ம இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் இப்போ நம்ம இங்கே மீன்ஸ் இந்தியன் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோலாம் இப்போ பெருசாலாம் இப்போ கம்பேர் டு யூஎஸ் மார்க்கெட் அதர் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது நம்மலாம் அந்தளவுக்கு பெருசாலாம் நம்மளுடைய இன்னும் செக்டார்ஸ் இன்னும் பெரிய லெவலில் போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். இல்லை, இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, செபியோட டேட்டா மோர் தென் 90% ட்ரேடர்ஸ் எஃப்என்டோ டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காக தான் செபி ரெகுலேட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்டோட அதாவது அதோட பார்ட்டிசிபேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். பிகினர்ஸ் வந்து அதிகமாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் வரணும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் தான். ஆனால் எங்கே இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங், நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், சென்செக்ஸ் ஆப்ஷன். ஏன்னா இது வீக்லி ஆப்ஷன், இதுதான் ரொம்ப ஈஸி, மினிமம் அமௌண்ட் வச்சுட்டு நம்ம பண்ண முடியும். என்னோடய ஃப்ரெண்ட் அதை தான் பண்ணிட்டு இருந்தார், அவர்கிட்ட தான் நான் அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அப்போ என்னென்னா, எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய, அதாவது எப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ என்ன சார், இப்போ எல்லாருமே டெரிவேட்டிவ் மூலிமா உள்ளே வந்துட்டு அதில் ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் போகிறாங்க. ஸோ அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு உள்ளே நீங்கள் இன்வெஸ்டராக வாங்க, ஈக்விட்டியில் ஸ்டாக்ஸில் ஆரம்பித்து அங்கேருந்து லேர்ன் பண்ணி நீங்கள் அடுத்து டெரிவேட்டிவ்க்கு போங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் டூரேஷன் கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். பட் எனக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் வராது இல்லை சார். எனக்கு இங்கே டெரிவேட்டிவ் நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு. இப்போது டெரிவேட்டிவில் வந்து ஒரு ஒரு ட்ரேடர் என்கிட்ட கேட்ட ஒரு கொஷின் என்னென்னா, சார் நான் 10,000 வச்சுருக்கேன், எனக்கு டெய்லி 500 வந்தால் போதும். 10,000க்கு டெய்லி 500 எவ்வளோ தெரியுங்களா? 20 ட்ரேடிங் செஷனில் உங்கள் பணம் டபுள் ஆகுது. ஒரு மாதத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகுது. அப்போ வருஷத்தில் யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து எந்த ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிலிட்டி இல்லை. ஒரு லேமனோட ரெக்யர்மெண்ட் அதுதானே சார் இருக்கும். எஸ், ஆனால் நீங்கள் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 to 5% தான் பர் மந்த் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் 2% நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, டேக்ஸ், ப்ரோக்கரேஜ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட், நீங்கள் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் ஒரு 2% வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 24% உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ஒரு 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 24%. ஈக்விட்டி மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 15 to 20%, ஒரு 17% இல்லை ஒரு 15% கூட வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. அதில் இன்னொரு ரிஸ்க் இருக்குது. டே ட்ரேடிங்கில் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும், டெய்லி பார்க்கணும், ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு அந்த ப்ரெஷர் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு 15% லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆவரேஜாக சிஏஜிஆர் உங்களுக்கு கிடைக்குது. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஃப்என்டோ ட்ரேடிங்கோ இல்லை டெய்லி ட்ரேடிங்கோ எனக்கு வந்து ஒரு 25% பர் இயருக்கு கிடைக்குதுன்னா இது வந்து நமக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. டெரிவேட்டிவில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். ரெண்டாவது, செபியுமே இதை வந்து ரொம்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 90% வந்து எஃப்என்டோவில் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ரிட்டர்ன் அந்த ரிட்டர்ன் கன்சிஸ்டண்ட்டாக யார் பார்க்குறாங்க நம்ம சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் தான் அங்கே சக்ஸஸ் ஆகுது கண்டிப்பாக. ஸோ டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை விட. ஸோ அப்போ என்னென்னா, என்கிட்ட நிறைய கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சார் அவ்வளோ பொறுமைலாம் எனக்கு இல்லை, டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி இன்றைக்கி எதாவது ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் சர்வை பண்ணணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அது வந்து நம்ம ஒரு பிகினராக நீங்கள் இன்வெஸ்டராக தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும். இன்வெஸ்டராக வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்மால் போர்ஷன், ஏன்னா நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு இது இருக்குது என்னென்னா, குஷனிங் வந்து ஒரு ஷேர் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் நீங்கள் லார்ஜ் சைஸாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இது எடுக்க முடியும். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு அங்கேயே ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுது. உங்களால் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்போ அதை பற்றி இந்த ரிஸ்க்கை காட்டில அந்த ரிஸ்க் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம். ஸோ அப்போ வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மார்க்கெட்டை நீங்கள் லாங் ரன்னுக்கு சர்வை பண்ணுறதுக்கும் கன்சிஸ்டன்சியை நீங்கள் எடுத்துகிட்டு வரதுக்கும் இன்வெஸ்டராக நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் டெரிவேட்டிவில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிடுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் குறைவாக தான் இருக்குது. இன்றைக்குமே என்கிட்ட ஒரு 3 வருஷமாக நான் ட்ரேட் பண்ணுறேன் சார் அப்படின்றாரு. பட் ஆனால் அவருக்கு ஆப்ஷனோட பேசிக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக தெரியல. ஸோ அதனால் அது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல, இல்லை அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணலான்னு கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க பிகினர்ஸ்க்குலாம்? ஃபஸ்ட்டு ஈக்விட்டி தான் அந்த ஒரு என்ட்ரியாகவே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆமாம்.
ஸோ அது மூலியமா அவங்க என்ட்ரி ஆகி அவங்க ஸ்டாக்ஸை அவங்க ஆமா 1 by 1 அவங்க போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்கிறீங்க. ஆமா. ஓகே. ஸோ கேபிட்டல் நீங்கள் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர ஃபண்டு ஃபஸ்ட்டு கேபிட்டலாக ப்ரொடெக்ட் பண்ணணும். ம் ம் நீங்கள் டெரிவேட்டிவ் முன்னாடியே வரும்போது மார்க்கெட் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இதுலேருந்து சம்பாதிக்கிறது? 10,000 கொண்டு வருவேன், ஒரு 2 நாளில் நான் ட்ரேட் பண்ணுவேன், ஆமா. எனக்கு 10,000 முடிஞ்சிடும். ஸோ எனக்கு என்ன சொல்லுவேன், இந்த மார்க்கெட் வந்து ஒரு 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 கேம்லிங். ஸோ இதில் அவ்வளோதான், வந்தா உள்ள யார் வந்தாலுமே அது வந்து எல்லாரையும் சாப்பிட்ரும். ஆனால் இது எல்லாமே ஒரு 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 பொய்யான ஒரு 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 பிம்பம் தான். ஸோ இதை நம்ம 10,000 நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். மந்த்லி ஒரு 1,000 rupees ஸ்டாக்ஸ் வாங்கினாலுமே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரெஃபரன்ஸில் இருக்கிறது, நீங்கள் சொல்கிற என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் என்ன மாதிரி மீன்ஸ் அதோட மீன்ஸ் எப்படி அதுக்கு ரிசல்ட் வருதுன்றதை நீங்களாம் இப்போ refer நிறைய பண்றீங்க இல்லையா? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு இப்போது நான் உங்களோட அலைஸ் ப்ளூவோட பிளாட்ஃபார்ம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்தது. ஏன்னா ஒன்லி ஆப்ஷன் ஒரு பிளாட்ஃபார்ம். என்னோட நெட் பொசிஷன் வந்து நான் டெரிவேட்டிவ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணேன்னா என்னோட நெட் பொசிஷன் வந்து நான் அங்கே போய் வாட்ச் பண்ணுறதை விட அதை வந்து நான் ஒன்லி ஆப்ஷன் செலக்ட் பண்ணாவே என்னோட பொசிஷன் அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கிளாரிட்டியாக இருக்குது. ஓகே. என்னென்னா ஒரு பே ஆஃப் சார்ட் வருது, எங்கே பிரேக் ஈவன் அப்படின்றது எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு என்னோட மேஜர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் என்ன பார்க்குறனோ அது கம்ப்ளீட்டாக நான் அங்கே போய் பார்க்குறேன். ஓகே. ஸோ டெரிவேட்டிவ்க்கான ஒரு டெடிகேட்டட் பிளாட்ஃபார்மாகவே பட் அப்படி இருந்தாலும் நீங்க எல்லாருமே ஈக்விட்டியில் தானே என்ட்ரி ஆகணும்னு சொல்றீங்க. இல்லை. அது என்ன காரணம்? இப்போ வந்து நான் F&O ட்ரேடிங் பண்ண வேணாம்னு நான் யாரையுமே சொல்லலை. மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான். ஓகே. ஸோ புரோக்கரை பொறுத்த வரைக்கும் இப்போது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம அலைஸ் ப்ளூவை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம். கண்டிப்பா. டெரிவேட்டிவ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதே ரிஸ்க் பேஸ்டு இன்வெஸ்டர்ஸ்க்கும் கேட்டகரியாக இருக்குது. நான் அதை பார்த்தேன். மியூச்சுவல் ஃபண்ட், ஆமாம், அக்ரெசிவ் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு போர்ஷன் இருக்குது. அதே மாதிரி கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு செப்பரேட் வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஐபிஓ அப்ளை பண்ணுறது எல்லாமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் வச்சுருக்கீங்க. ஆனால் ஸ்டாக் புரோக்கர் இவ்வளோ கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் பேக்கேஜில் நம்ம கொடுத்தாலும் எனக்கு எது ஷூட் ஆகும், ஓகே, நான் என்ன ரிஸ்க் எடுக்கணும், நான் எவ்வளோ டூரேஷன் நான் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ டூரேஷனுக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ எப்போ நான் வந்து டெரிவேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டேர்முக்கு, அப்புறம் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணணும், அடுத்தது இன்ட்ராடேக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் டெரிவேட்டிவ் வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உள்ள நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் நேற்று லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் ஷார்ட் டேர்ம் பண்ணிட்டு நாளைக்கு நான் டெரிவேட்டிவ் இல்லை இன்ட்ராடே பண்ணலாமான்னா அப்படி இல்லை. ஓகே. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, 3 பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஷார்ட் டேர்ம் நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 years வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு டியூரேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னா, எந்த செக்டார் வந்து புல்லிஷில் போகும்? இப்போ நான் எதில் நான் வந்து இப்போதைக்கு நான் ரெடி ஆகிட்டேன் நான் ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னா, நான் எந்த ஒரு செக்டரை நான் செலக்ட் பண்ணலாம் சார்? ஸோ இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140+ crore பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஆமாம். ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற, அதாவது பிஸ்னஸ் சரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி செக்டார் வந்து அடுத்த ஒரு 3 yearsல வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறது. கவர்மெண்ட்டோட கேபெக்ஸும் சரி, எக்ஸ்பேன்ஷனும் சரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது பவர் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக் ஹையில் இருக்குது. ஸோ பவர் டிமாண்ட் அதிகமாக என்ன ஆகும், நமக்கு பவர் கன்சூம்ஷன் அதிகமாகும் போது பவர் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அப்போ பவர் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு அது வந்து இன்னும் பெனிஃபிஷியல், ஏன்னா அவங்களோட டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி செக்டார் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இல்லை ஃபியூயல் எனர்ஜியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட டிமாண்ட் வந்து எல்லா டைம்லையுமே நம்ம பார்த்துருக்கோம் பாஸ்ட் ரெக்கார்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் வைஸும் ரொம்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி செக்டார். ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டீங்க, அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த செக்டார் நான் பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கிறேன்னா, அந்த செக்டாருக்குள்ளே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ன்னு இருக்குது, ஆயில் ரிஃபைனரிஸ்ன்னு இருக்குது. இப்போ க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு பாசிட்டிவ்.
க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ். ஓகே. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு செக்டரை சூஸ் பண்ணிட்டு நம்ம பிளைண்டாக அதில் ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியாது. go through அதுக்குள்ளே பண்ணணும். நீங்கள் இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ணணும். கரெக்ட். அந்த இண்டஸ்ட்ரியில் லீடர் யாருன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ செக்டார், அந்த செக்டாரில் இருக்கிற இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லீடர். ஓகே. ஸோ ஒரு செக்டார் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் நான் பிளைண்டாக பண்ணாமல் அந்த செக்டரை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி ஸோ அதில் என்ன மீன்ஸ் என்ன மாதிரியான அது அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது, ப்ராக்ரஸ் இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் நான் அந்த செக்டரை நான் செலக்ட் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் எனர்ஜி சொன்ன மாதிரி நான் எனர்ஜினா பிளைண்டாக நான் போய் இல்லை எனர்ஜி மட்டும் அப்படின்றது இல்லை. பட் இப்போது எனர்ஜிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஓகே. ஒன்று. ரெண்டாவது ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ இன்னைக்கு வந்து ஏஐயோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% கிட்ட இப்போ ஃபால் ஆயிருக்கு. ஒரு சில குளோபல் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸாக என்ன சொல்கிறாங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியோட டிமாண்டை வந்து குறையும் அப்படின்றாங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஐடி செக்டார் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து 2000 அதுதான் ஃபால் ஆயிருக்கேன் சார். மறுபடியும் ஏன் சார் அதுதான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2000 இதே பிரச்சனை தான் இருந்தது. என்னென்னா 1998, 99, 2000க்கு அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டரோட டிமாண்ட் அதோட டிபெண்டன்சி இல்லாமல் இருந்தது. அது கம்ப்யூட்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும்போது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு பெரிய அளவுக்கு ஹைப் கிரியேட் ஆச்சு. ஒரு கட்டத்தில் வந்து அது என்ன ஆச்சுன்னா அது அப்படியே பெரிய அளவுக்கு டம்ப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நார்மல் சினாரியோ ஆரம்பிச்சது. கன்சிஸ்டன்சி இருந்தது, க்ரோத் இருந்தது, ஐடி செக்டாரோட எக்ஸ்பேன்ஷன் எல்லா செக்டாருக்குள்ளேயும் இந்த ஐடியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரோக்கரேஜஸ் சொல்கிற மாதிரி ஐடி செக்டாருக்கு பெரிய பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏஐ வந்து இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஐடி தான். ஸோ அப்போ என்னென்னா ஏஐ வந்து எல்லா செக்டாருக்குள்ளேயும் வரப்போகுது. அடுத்த 5 to 10 இயர்ஸில் போனீங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த மைக்கு, நம்மளோட மொபைல், நம்மளோட 2 வீலர் 4 வீலர் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் ஏஐ வந்துடும். பட் ஏஐ வந்து ஒன்லி ஃபார் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமான பாதிப்பு கிடையாது. பட் அதுக்கான டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஐடி செக்டார் ரெடி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஐடி செக்டாரும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து இறங்கி இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சார் ரொம்ப ஹெவியாக ஃபால் ஆகிருக்கு. எப்பயுமே ஒரு பொருள் வந்து நம்ம நார்மலாக ஒரு ஷாப்பிங் போகிறோன்னா 200 இருக்கிற பொருளை 100 பார்த்தோன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது இறங்கும்போது அதிகமாக பயந்துருவோம். ஆமாம். எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா பீக்கில், மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வாங்குவோம். ஆமாம். அதே பொருள் வந்து இப்போ 1000 ரூபீஸில் ஒரு ஸ்டாக்கை வாங்குவோம். அதே ஸ்டாக் வந்து 700 இருக்கும்போது நம்ம பயப்படுவோம், இன்னும் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ என்னென்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் இது இறங்கி நம்மளோட மொத்த பணம் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறதை விட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நாராயண் சார். செக்டரை டீட்டெயிலாக நம்ம ட்ரில் டவுன் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ அது பார்த்துட்டு இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் போர்ட்ஃபோலியோ நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு பிளானாக இருக்குது. எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அது ஒரு 3 மந்த்ஸாகவே இருக்குது. ஆனால் இருந்தாலுமே நான் அதை நான் ஃபில் பண்ண மாட்டேன்றேன், டிலே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்னே மாதிரி பிளான் பண்ணி டிலே பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுப்பீங்க? ட்ரேடர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணுறதில்ல. இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங் அவங்க ஒரு போர்ஷன் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்டார்ன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் என்ன மாதிரியான இன்வெஸ்டார் இல்லை ட்ரேடர்ன்றதை நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னால் எவ்வளோ ஃபண்டு மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்க முடியுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரேடர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சார் நான் பேங்க் லோன்லாம் வாங்கியிருந்தேன் ஒரு 5 lakhs கிட்ட, மார்க்கெட்டில் போட்டேன் லாஸ் ஆகிடுச்சு, இப்போ இஎம்ஐ என்னால் கட்ட முடியல, என்கிட்ட ஒரு 20,000 தான் இருக்குது, இதை வச்சு எதாவது ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை வந்து சம்வேர் நான் டிலே பண்ணுறேன் சார். அதுதான் ஏதோ மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்காததுனால வர பிரச்சனை தான் ஒன்று. நீங்கள் டிலே பண்ணுறதுக்கான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா மேபி ஃபினான்ஷியல் திங்ஸ் வந்து நீங்கள் மேபி அதோட ஃபோக்கஸாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து என்னோட பேங்க்கில் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ மேபி அது அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ எனக்கு தேவைப்படலாம். அதனால் நான் மேபி அது வெயிட் பண்ணுறேன், இப்போதைக்கு போய் அவசரப்பட்டு நம்ம பண்ணிட வேணாம், இல்லை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வீடு, ஸோ அது முடியாமல் எவ்வளோ செலவாகுன்னு தெரியாமல் நம்ம போய் மார்க்கெட்டில் போட்டுற வேணாம், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ஏன் போகணும் அப்படின்னு நம்ம டிலே பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஒன்று அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 10,000 நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம்.
ஓகே. ஒரு 10% நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தள்ளி போடணுன்றது வந்து கம்ப்ளீட்டாக தள்ளி போடாமல், மேபி உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் நீட் ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் நிறைய ரிஸ்க் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. நீங்கள் எனக்கு என்ன அலர்ட் கொடுக்குறீங்கன்னா, நீ அட்லீஸ்ட் 100% நீ வந்து போர்ட்ஃபோலியோ நீ ஃபில் பண்ணுறதுக்கு நீ பிளான் பண்ணியிருந்தாலும், அட்லீஸ்ட் நீ ஒரு 10% நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுன்றது எனக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறீங்க, ஒரு அலர்ட் மெசேஜா. ஆமாம். பட் ஏன்னா டிலேவா பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே. அதாவது இதில் 2020 இந்த கோவிட் பேண்டமிக் ஜான்வரி பிப்ரவரியில் தான் அந்த கோவிட் அந்த இது வந்து டிசீஸ் வந்து ரொம்ப அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. ஜான்வரி பிப்ரவரியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. பிப்ரவரிலாம் பெரிய ஃபால்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு என்னன்னா செப்டம்பர் அதுக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் நிறைய ஃபால் இருந்தது. அதாவது கோவிட் பேண்டமிக்கு ஃபால் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2019 கொஞ்சம் ஃபால் மார்க்கெட் நடந்தது. பட் இதில் நம்ம தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட் ஃபால் வரும்போது நிறைய பேர் வச்சுருந்த போர்ட்ஃபோலியோ செல் பண்ணிட்டாங்க. செல் பண்ணிவிட்டு ஒரு சில கிளைண்ட்லாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. என்னென்னா, சார் 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன் என்னோடய போர்ட்ஃபோலியோவை, நல்ல வேலை 1 லட்ச ரூபா கம்மியாக வந்தது, லாஸ் வந்தது, கொடுத்துட்டேன். வச்சுருந்தா இன்றைக்கி எனக்கு எவ்வளோ லாஸ் வந்திருக்கு தெரியுங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் அதே 2021 22 கிட்ட வரும்போது, சார் அவசரப்பட்டு கொடுத்துட்டேன் சார். ஆமாம். ஸோ மார்க்கெட் வந்து எல்லா கிராஷையும் பார்த்துட்டு தான் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எல்லா கண்ட்ரியோட எக்கானமியும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த க்ரோத் சைக்கிளில் வந்து இந்த மாதிரி சட்டன் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இந்த ஃபால் இல்லை கிராஷ் கரெக்ஷன் வரும். இன்னும் இந்த மார்க்கெட்டும் பிரேக் ஆகும், அடுத்த லெவலுக்கு போகும். என்ன? ஆமாம் ஆமாம். லாங் டேர்ம்ன்றது அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஓகே. அதுக்கு நம்ம தயாராக வச்சிருக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான் இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். அருமை. தேங்க்யூ நாராயண் சார். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸோட நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் நான் கனெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Investments in securities markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.